ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஸ்பைஸ் இட் அப் சேனலில் ஒரு சூப்பர் காரசாரமான ஹெல்த்தியான கருவேப்பிலை தொக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கருவேப்பிலை ஜென்ரலாக நம்ம குழம்புல பொரியலெல்லாம் போட்டால் எடுத்து போட்டுருவோம். அது இந்த மாதிரி தொக்கு மாதிரியோ ஊறுகாய் மாதிரி பண்ணிங்கன்னா நிறைய நாள் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம். அதே சமயத்தில் இதோட ஃபுல் பெனிஃபிட்ஸு நமக்கு கிடைக்கும். ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு தேவையான பொருட்கள்: கருவேப்பிலை ஒரு கட் அளவுக்கு க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். மிளகா ஒரு 10-15, புளி ஒரு எலுமிச்சைப்பழ சைஸ் அளவுக்கு ஊற வச்சுக்கணும். உப்பு டேஸ்ட்டுக்கு, பெருங்காய பொடி 1 டீஸ்பூன், எண்ணெய் நல்லெண்ணெய் ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு, கடுகு தாளிக்கிறதுக்கு, அப்புறம் வெல்லம் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கணும். வெந்தயம் வறுத்து பொடிச்சு வச்சுக்கணும் கொஞ்சமாக. இப்போது ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஃபஸ்ட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். மிளகாயும் உப்பு ஃபஸ்ட்டு போட்டு நல்லா ஒரு ஓட்டிட்டு அதுக்கப்புறமா வெட் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் போடலாம். இப்போது கருவேப்பிலையும் புளியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்மூத்தாக ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கணும். எவ்வளோ ஸ்மூத்தாக வருமோ அந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். அம்மியில் அரைச்சிங்கன்னா இன்னுமே ரொம்ப நல்லா ஸ்மூத்தாக வரும் பேஸ்ட்டு. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு இவ்வளோ ஸ்மூத்தாக இருந்தால் போகிறோம். இப்போ ஒரு வாணலியில் 2 குழிக்கரண்டி எண்ணெய் விட்டு சூடான உடனே கடுகு போட்டு பொரிஞ்ச உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் எல்லாமே ராவாக தான் போட்டு அரைச்சிருக்கோம். கருவேப்பிலை, புளி, உப்பு, மிளகா இதெல்லாத்தையும் அரைச்சி பேஸ்ட் பண்ணியிருக்கோம். அதை இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் நிறைய இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் கொஞ்சம் நேரம் வதக்கிட்டே இருந்தோம்னா அந்த எண்ணெயெல்லாம் இழுத்துட்டு அப்புறமா திரும்ப அந்த எண்ணெயெல்லாம் வெளியே வரும். நல்லா வதங்க. ஸோ இது நல்லா குக் பண்ணிங்கன்னா எண்ணெயிலேயே அது வதங்கும் போது ரொம்ப நாள் வரைக்கும் நம்ம வச்சு சாப்பிட்லாம். 1 மந்த் வரைக்கும் கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம், ஒன்றுமே கெடாது. இப்போ இந்த ஸ்டேஜில் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும்போது நீங்கள் பெருங்காய பொடி ஆட் பண்ணிக்கலாம். கெட்டி பெருங்காயம் இருந்தாக்கா நீங்கள் முன்னாடியே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். அது லைட்டாக ஒரு 2 ட்ராப் எண்ணெய் விட்டு அது பொரிஞ்ச உடனே வெந்தயத்தை பொடிக்கும் போது அதையும் அதோடு சேர்த்து பொடிச்சு வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா விட்டுருச்சு. இப்போது வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் ஆப்ஷனல். இது நல்ல டேஸ்ட் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். அதோட டேஸ்ட் என்ஹான்ஸ் ஆகும் இது வெல்லம் போட்டிங்கன்னா. அப்படி பிடிக்கலைன்னா நீங்கள் அது ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வதங்கி வெளியே வந்துருச்சு எண்ணெயெல்லாம். இப்போது லாஸ்ட்டாக நீங்கள் வெந்தய பொடி ஆட் பண்ணணும். வெந்தயம் வறுத்து பொடிச்சது. இது கடைசியாக தான் போடணும். முன்னாடியே போட்டிங்கன்னா கசந்துரும். ஸோ இது கடைசியாக நீங்கள் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை போட்டு நல்லா ஒரு பெரட்டிட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான கருவேப்பிலை தொக்கு கமன்னு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் சுட சுட சாதத்தில் போட்டு பிசைஞ்சு நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே அமக்கலமாக இருக்கும். தோசை, இட்லி, பொங்கல், சப்பாத்தி, பராத்தா மாதிரி ஏதாவது பண்ணிங்கன்னா அதுக்கு கூட இதுக்கு ரொம்பவே சூட் ஆகும். இதில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஹேர் க்ரோத்துக்கெல்லாம் அவ்வளோ நல்லது, கண் பார்வைக்கு நல்லது. கண்டிப்பாக இதை அடிக்கடி பண்ணி நீங்கள் சாப்பிடணும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி குக்கிங்.